திடீர்னு இருந்துக்கிட்டு எனக்கு பாப்கார்ன் வேணுமான்னு சொல்லி கேட்டுனா பாப்கார்ன் செய்ய வீட்டில் கான் இல்லடான்னு சொல்லியிருந்தேன். எனக்கு கான் வேணாமா, சிகப்பு சோளத்துலேயே நான் பாப்கார்ன் செஞ்சிடுவோமான்னு சொல்லிட்டு அதை போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானே இதை எதிர்பார்க்கல, எனக்கே தெரியாதுங்க இதில் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரும்னு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்தான். சூப்பரான பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த பாப்கார்ன் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்துச்சு, அவ்வளோதான். காலையில் வந்து தக்காளி சாப்பாடு மாதிரி செஞ்சுட்டேன். நிறைய பேர் சிஸ்டர் இப்போ உங்கள் வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதே 63 தாங்க இருக்கேன். வெயிட்லெஸ் நீங்கள் தான் யாரும் பண்ண வேணான்னு சொல்லிட்டீங்க, அதனால் வெயிட் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலராக வாக்கிங் போயிட்டு தான் இருக்கேன். அப்புறம் ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக ப்ரோட்டீன், கீரை, காய்கறின்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து வெயிட்லெஸ் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு சில பேர் வேணான்னு சொன்னதுனால தான் அதை போட முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் லாங் வீடியோ வந்து மேக் பண்ணுறேங்க. அப்புறம் எப்பயும் போல் ஃப்ரூட்ஸு, 3 லிட்டர் தண்ணி, இந்த மாதிரிலாம் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனாலே என்னோடய வெயிட் வந்து மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது.